இன்று திருவாசகத்தின் 6வது பகுதியான நீத்தல் விண்ணப்ப பகுதி பார்க்கும் பெரும்பேற்றினை இறைவன் நல்கியுள்ளான். நீத்தல் விண்ணப்பம் உத்தரகோச மங்கையில் அருளி செய்தது என பதிவு செய்துள்ளோம். உத்தரகோச மங்கை என்பது வீணாதண்டில் பயிலக்கூடிய ஓர் அருள் அனுபவ நிலை. எல்லாரும் உத்தரகோச மங்கைங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ஓர் திவ்ய திருத்தலம் அப்படிங்கக்கூடிய அதில் பாடல் பெற்ற திருத்தலம் அப்படிங்கக்கூடிய பேரில் அதை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. உத்தரகோச மங்கை என்பது வீணாதண்டில் அருள் அனுபவம் பயிலும் ஒரு யோகிக்கு வீணாதண்டில் பயிலப்படும் அருள் அனுபவமே உத்தரகோச மங்கை அனுபவம் அப்படின்னு பேர். அப்போ உத்தரகோச மங்கை அனுபவம் வீணாதண்டில் பயிலப்படும் அனுபவம்னா எப்படி சொல்றது அப்படின்னா, எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றிட்டால் மெழுகு உருகும் பரிசு எய்தும். எது பரிசு எய்தும்? இந்த மெய் பரிசு எய்தும். மெய் என்ன பரிசு எய்தும்? அது மெய்யாகவே இருக்கும். ஆமாறு அது நிலைத்து ஆம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அருள் அனுபவத்தில் தோய்ந்திருக்கும். என்றும் இருப்பதான நிறைநிலை அனுபவத்தை பெறும். அதுக்கு மூவா நிலை, சாவா நிலை, பிறவா நிலை, இரவா நிலை, இந்த மாதிரி உண்டான அருள் அனுபவங்கள் அனைத்தும் கிடைக்கும். இப்போ நம்ம உத்தரகோச மங்கை அனுபவம் எப்படி கிடைச்சது அப்படின்னா, யாவர்க்கும் யாவைக்கும் மேலான பரம்பொருள், அதற்கு ஈக்குவலாக, அதாவது ரொம்ப சுலபமாக வள்ளுவர் சொல்லார், தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் இறைவன். தனக்கு உவமையாக யாரையும் சொல்ல முடியாது. அவனுக்கு உவமை அவன்தான். அப்படி உவமை சொல்ல முடியாத பேரண்ட ஆற்றல் கருணை காரணமாக இறங்கி ஒரு உயிர், ஆட்கொள்ளப்பட்ட உயிரை தன் வயப்படுத்தி தனக்கு எந்த நிலை இருக்குதோ அதே அருள் நிலையை அந்த உயிருக்கு அருளி செய்வதான ஒரு கருணை பொழிவு. இது எந்த சமயத்திலும் இல்லாத ஒன்று. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட சிவமாம் தன்மை எல்லா இடத்துலையும் அதை ரொம்ப பதிவு பண்ணிக்கிட்டே வரார். நான் சிவப்பேறு பெற்றேன், சிவமாம் தன்மை பெற்றேன் அப்படின்னு ஒவ்வொரு இடத்திலும் சொல்றாரு. இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பரிசு. அதனால் இது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, எழுகின்ற தீயை முன்னே கண்டு சென்றிட்டால் மெழுகு உருகும் பரிசு எய்திடும். அதுதான் ஒரு உயிருக்கு பரிசு. எப்படின்னா, குண்டலினி ஆற்றல் மேல் எழும்போது அந்த குண்டலினி ஆற்றலால் நமது உள்ளம், உடல், உயிர், உணர்வு அனைத்தும் உருகி நெகிழ்ந்து பேரண்ட ஆற்றலை எப்போது அடைவோம், அது வயமாக நாம் எப்போது ஆவோம் அப்படின்னு ஒரு உயிர் மிக வேகமாக முன்னேறி செல்லும் போது அந்த உயிர் அடையக்கூடிய பரிசு தான் உத்தரகோச மங்கையிலிருந்து பெறக்கூடிய அனுபவம் அப்படிங்கிறது. வீணாதண்டில் குண்டலினி ஆற்றல் மேலேறி சென்று அது நிலை கொள்ளும் இடம் முகுளப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முகுளப்பகுதிக்கு தான் உத்தரகோச மங்கை அப்படின்னு பேர். அப்போ வீணாதண்டின் சிவவீணை அப்படிங்கக்கூடியது முதுகுத்தண்டு. சிவவீணையில் பயிலக்கூடிய அனுபவம் தான் இந்த உத்தரகோச மங்கை அனுபவம். இந்த உத்தரகோச மங்கை அனுபவத்தில் முகுளப்பகுதி வரை பயணித்து சென்றால் அதற்கு மேல் பெறக்கூடிய அனுபவ நிலைகள் தனி. இப்போது பெறக்கூடிய அனுபவ நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனுபவ நிலையை அனுபவித்தவர்கன்றி, இதை ஒரு டாக்டர் அனுபவிக்கிறாருன்னா அந்த டாக்டர் இதை உடனே கொண்டுட்டு போய் நான் என்னுடைய சோதனை சாலையில் போட்டு உங்களுக்கெல்லாம் நான் மெய்ப்பிக்கிறேன், இதை ஒரு ஸ்கேன் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன்னு அந்த டாக்டர் மருத்துவர் தன்னுடைய ஸ்கேன் சென்டருக்கு போய் இதை நான் உங்களுக்கு சோதனை போட்டு காமிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அதே இது ஒரு விஞ்ஞானி அனுபவிக்கிறார்னு வச்சுக்கோம், அவரும் இதை கொண்டு போய் ஒரு சோதனை சாலையில் போட்டு நான் உங்களுக்கு மெய்ப்பிக்கிறேன், உத்தரகோச மங்கை அனுபவம் வீணாதண்டில் எப்படி பயணிக்கப்படுகின்றது, சிவவீணையில் எப்படி பயிலப்படுகின்றது அப்படிங்கக்கூடியதை நான் கொண்டுட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது மாதிரி யாராலும் காமிக்க முடியாது. அப்போ இந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், வளர்கின்ற நின் கருணையை கையில் வாங்கி கொண்டு அது என்ன செய்யணும்? வளர்கின்ற கருணைங்கிறது, கருணை வளருமா அப்படின்னு நமக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படும். குண்டலினி ஆற்றல் வளர்ந்து மேலேறி செல்லக்கூடியது. அதைத்தான் வளர்கின்ற நின் கருணையை கையில் வாங்கி கொண்டு மிளிர்கின்ற என்னை விட்டிடுதி கண்டார். அப்பால் மிளிர வேண்டிய ஒரு உயிர் இப்பால் இறங்கி வந்துடுது. இறைவனுடைய கருணையை வாங்கி கொண்டு ஒரு உயிர் மேலேறி சென்று அப்பால் அடைய வேண்டிய அனுபவங்கள் நிறைய இருக்கு.
அந்த அனுபவத்தை உள்வாங்கிக் கொள்ளாமல் அந்த உயிர் பின்தங்கி இந்த உலகத்துல உண்டான உணர்ச்சி சிதறல்களுக்கு அது ஆளாயிருது. அதனால வளர்கின்ற நின் கருணைனா இறைவன் வந்து அவன் தான் மாறில்லாத கருணை வெள்ளம்னு முதல்ல பதிவு செஞ்சிருந்தார். மாறுபாடு இல்லாதவனுடைய கருணை வந்து எப்படி வளரும் அப்படின்னா, அது அருளாற்றலாக வளர்ந்து செல்லும். குண்டலினி ஆற்றலாக வீணாதண்டில் பயிலப்படும் போது மூலாதாரத்தில் மூண்டெழுகணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்துன்னு அது 3 எழுகணல் வளர்ந்து முகுளப்பகுதி வரை சென்று அதன் பிறகு தென்னாடு அடைந்து அதன் பிறகு சிறநடு சிற்றம்பலம் அடைந்து அப்புறம் வெளிமண்டலங்கள் அடைகிறதனுடைய அனுபவத்தை சொல்லும்போது, வளர்கின்ற நின் கருணையை கையில் வாங்கி கொண்டு மிளிர்கின்ற நான் அப்படி ஒளி வீசக்கூடிய நான் அங்கே சென்று ஒளி வீச வேண்டியது இருக்க இப்பால் மிளிர்கின்ற என்னை விட்டிடுதி கண்டாய். நான் இந்த உலகத்து இச்சை வயப்பட்டு நான் மிளிர்ந்து கொண்டிருக்கிறேன். இப்படி அருள் அனுபவம் பெற்ற உயிர் கூட அப்பால் மிளிராமல் இப்பால் மிளிருமா, இப்படி ஒரு நிலை இருக்குமா அப்படின்னு நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் உண்டு. இப்போ அந்த சந்தேகத்தை இப்போ நவீன விஞ்ஞானம் மூலமாக நாம் ஒரு நிரூபித்து காமிக்கலாம். நம்ம ஏற்கனவே நான் இந்த செய்திகளை உங்களுக்கு மன்றத்தில் நிறைய சொல்லியிருக்கிறேன். டபுள் சிம் கார்டு பொறுத்தின ஒரு நம்மளுடைய உடல் அமைப்பு டபுள் சிம் கார்டு பொறுத்தின ஒரு மொபைல் மாதிரி. கைபேசியில் 2 சிம் கார்டுகள் பொருத்தப்பட்ட கைபேசி எப்படி செயல்படுமோ அப்படிதான் நம்மளுடைய உடல் அமைப்பும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. பேரண்ட ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டு வளர்கின்ற கருணையை வாங்கி கொண்டு ஒரு உயிர் வளர்ந்து மேலேறி சென்றால் அது பேரண்ட நாயகனை மட்டும் அடையும். அதே உயிர் 100 மடங்கு ஆற்றலோடு அதாவது பொறிபுலன் வழி சென்றால் அது இப்பால் மிளிரும். அப்போ 2 சிம் இருக்கும்போது ஒரு சிம்ல நாம் வந்து ஒரு சிம்ல ஒருத்தரை கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த சிம்ல இருந்து நமக்கு இன்னொரு கால் வந்ததுன்னா இந்த சிம் நம்ம ஏற்கனவே கால் பண்ண சிம்னுடைய அந்த ஆற்றல் அதிகமான ஆற்றலாக இருந்த பட்சத்தில் இந்த அலைகள் வந்து துண்டிக்கப்பட்டு நம்ம இதை வந்து கேட்க முடியாது. சப்போஸ் இந்த அலைகளும் அந்த அலைகளும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதில் வந்து இன்னொரு ஆள் உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அழைப்பு வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்களா ரிஜெக்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். அப்போ அந்த சிம் வந்து ஆற்றல் மிக்கதாக எந்த அலைக்கற்றைகள் ஆற்றல் மிக்கதாக இருக்கோ அந்த அலைக்கற்றைகளை பின்பற்றியே இந்த அழைப்பு ஏற்கப்படுகின்றது. அலைக்கற்றைகள் நமக்கு ரொம்ப வீக்காக இருக்குது, இங்கே சிக்னல் கிடைக்கலாமா இங்கே டவர் கிடைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அந்த ஒலி அலைகளை வாங்கக்கூடிய அந்த அந்த சிக்னல் சென்டர் நமக்கு தொலைவில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளுடைய சிம் கார்டு வந்து உங்களுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்குன்னு வந்துடும், உங்கள் மொபைல் வந்து வேலை செய்யலை அப்படின்னு வந்துடும். இது மாதிரி பேரண்ட நாயகனை நாம் உள்வாங்கி கொள்ளவில்லை என்றால் நம்மளுடைய அருள் அனுபவங்கள் எதுவும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனே வலிய புணர்ந்து நம்மை அழைத்து புரிந்து நோக்கவும், இறைவன் வந்து நம்மளை புரிந்து நோக்குறான். நான் என்னுடைய குறைபாடுகள் எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், என்கிட்ட இவ்வளோ குறைபாடு இருக்கு, நான் வந்து சாதாரண ஆளு, நீ என்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கோ நீ என்னை அரவணைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கோ எனக்கு தகுதி கிடையாது. நான் என்னுடைய உடல் குற்றங்களையும் உயிர் குற்றங்களையும் உங்ககிட்ட உள்ளபடி ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னானா கூட இறைவன் வந்து புரிந்து நோக்கம். யாருமே இந்த மாதிரியெல்லாம் தன்னுடைய உடல் குற்றங்களையும் உயிர் குற்றங்களையும் சொல்ல மாட்டாங்கடா. ஒரு உள்ளதை உள்ளபடி நீ இவ்வளவு சொன்னவன் உன்னால பேரண்ட நாயகனை உள்வாங்க முடியும், நான் கொடுக்கும் அருள் அனுபவத்தை நீ வாங்கி கொள்ள முடியும். ஏன்னா எப்போ வந்து உன்னுடைய குற்றங்கள் அனைத்தும் உனக்கே தெரிகின்றதோ அப்போ நீ அந்த உடல் கூற்றை விட்டு உயிர் கூற்றை விட்டு நீ வெளியேறிடுவ. உன் குற்றம் உனக்கு தெரியாத பட்சத்தில் தான் நீ வந்து அதை மறைப்பதற்கு முயற்சி பண்ணுவ, அதை ஒழிச்சு வைக்கணும்னு நீ முயற்சி பண்ணுவ. அதனால் அவ புரிந்து நோக்கி போதே என்று புரிந்து நோக்கவும். அப்போ பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொள்ளும் உயிரை இறைவன் அந்த சரணடைந்த உயிரை பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டு சரணடைந்த உயிரை அதனுடைய குற்றங்கள் எவ்வளவு இருந்தானாலும் இறைவனை ஏன்று கொண்டு அவன் அழைத்து புரிந்து நோக்குறான். இந்த குற்றத்தை இந்த குழந்தை ஒத்துக்குச்சு, இது செய்த தவறுகள் இது மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு இருக்குங்கிறத இந்த குழந்தை ஒத்துக்குச்சு, அப்ப இந்த ஒத்துக்கிட்ட இந்த குழந்தைய நாம வந்து புறந்தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் புரிந்து நோக்கும். ஏதோ இந்த அளவுக்குனாலும் நீ உள்வாங்கி கொண்ட பயிற்சி காரணமாக உனது உடல் குறைகளையும் உனது உணர்ச்சி குறைகளையும் நீ புரிந்து கொண்டாயே, அது வரைக்கும் நான் வந்து உன்னை பாராட்டுறேன், உனக்கு என்னுடைய அருள் வல்லபத்தை அருட்கருணையை நான் செய்கின்றேன் அப்படின்னு இறைவன் அந்த வளர்கின்ற கருணையை அந்த உயிருக்கு செய்கிறான். அப்போ நாம் வந்து இந்த சிம் கார்டில் வந்து டபுள் சிம் பொருத்தப்பட்டது மாதிரி நாம் எந்த அலைகளினுடைய வீச்சுக்கான
கூட்டத்தில் சேர்தமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் இருக்கும். நாம் அதனால் இவர் ஒவ்வொரு பாடல்லையும் என்னை அடியவர் கூட்டில் சேர்த்துரு, உன்னுடைய தொழும்பில் கூட்டு, தொழும்புன்னா உன்னுடைய தொண்டில், உன்னுடைய தொழும்பில் நீ கூட்டு வைப்பாய். அந்த கூட்டு என்ன செய்யும் அப்படின்னா என்னுடைய உணர்ச்சி வேகங்களை தடை செய்து அருளாரமுத பொலிவை உள்வாங்கி கொள்ளும் பக்குவத்தை எனக்கு நல்கும். நான் அது மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் நான் கீழிறங்கி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா முகுளப்பகுதி வரை சென்ற உயிர் அப்பால் மிளிர வேண்டிய இருக்க நான் இப்பால் மிளிர்கின்றேன்னு சொல்லுது. அப்போ இவ்வளவு அருள் அனுபவம் பெற்ற பிறகும் கூட ஒரு உயிர் கீழிறங்கி வர வேண்டியது இருக்குன்னா அப்போ அந்த உயிரினுடைய உணர்ச்சி சிதறல்கள் எந்த அளவுக்கு ஒரு உயிரை பாதிக்கின்றது, எந்த அளவுக்கு அந்த உயிர் தன் நிலை இழப்பதற்கு ஏது இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ எப்படி ஒரு பேரண்ட நாயகனே உள்வாங்கி கொள்ளக்கூடிய அலைக்கற்றைகள் நம்மகிட்ட அதிகமாக இருந்ததுன்னா பொறிபுலன் வழி செல்லும் அந்த சிம் வேலை செய்யாது. இப்போது இந்த சிம் உங்கள் அழைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு அது பதில் சொல்லும். நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீ அது அந்த அந்த சிம் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களது அழைப்பு தற்போது நிராகரிக்கப்படுகின்றது அப்படிங்கும். அப்போ என் அழைப்பை நிராகரிக்க முடியாத இடத்துக்கு நான் போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, உங்களது அழைப்பு நிராகரிக்கப்படக்கூடிய இடத்துக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னால் எத்தனை தடவை பண்ணுவோம், 4 தடவை பண்ணுவோம், 5 தடவை பண்ணுவோம். என் ஃபோனே அவங்க அட்டன் பண்ணுறதில்ல, அதனால் நான் அவங்க கூட ஃபோன் பேசுறதில்ல, ஒரே முடிவுக்கு வந்துடுவோமா. அப்போ நமது தலைவனோடு நாம் தொடர்பு கொண்டும் போது புலன்பொறி ஒளி செல்லும் அழைப்பை நம்ம கிட்ட யாராவது அன்பர்களோ நட்போ சுற்றமோ நம்மகிட்ட பேசி பழகி எங்கே போனாலும் சரிங்க, வாழ்வு வீட்டுக்கு போனாலும் சரி, சாவு வீட்டுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் பேச்சு எதை மையமாக கொண்டு இருக்குன்னா காமத்தை மையமாக கொண்டு இருக்கும் அல்லது பொருளாதாரத்தை மையமாக கொண்டிருக்கும். தாங்கள் வாங்கிய நகை, பொருள், வீடு இதை மையமாக கொண்டு தான் எந்த வீட்டுக்கு போனாலும், அது வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி, நான் இந்த புடவை வாங்கினேன், இந்த நெக்லஸ் வாங்கினேன், இந்த வைரம் வாங்கினேன், இந்த வீடு வாங்கினேன், இந்த கார் வாங்கினேன், இந்த பேச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு உணர்ச்சி சிதறல்களுக்கு வயப்படும் கூட்டத்தோடு சேர்ந்து அது சம்பந்தமான ஒரு பேச்சு பேசி ஒரு சிரிப்பு, ஒரு வேடிக்கை, ஒரு வினோத கேளிக்கை அதில் தான் போகும். ஆக எங்கே போனாலும் உலகியல் சம்பந்தப்பட்டது, ஒன்று உடல் சம்பந்தப்பட்ட தொடர்போடு பேசுவோம், அப்படி இல்லைன்னா பொருள் சம்பந்தப்பட்ட தொடர்போடு பேசுவோம். இது ரெண்டும் தான். நம்ம எங்கே வாழ் வீட்டுக்கு போனாலும் அதான், சா வீட்டுக்கு போனாலும் அதான். ஒரு மதினி சம்மந்தி மச்சான் குழந்தை எல்லாரும் கூடுனாங்கன்னா இந்த சம்பந்தமாக இது பேசுனா எல்லாரும் சிரிக்கிறாங்க. அது 60 வயசு கிளமானாலும் சிரிக்குது, 100 வயசு கிளமானாலும் சிரிக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு இருக்குது, அதனால் அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ நான் இந்த அளவுக்கு இந்த உடலும் இந்த உயிரும் இதற்கு பக்குவப்பட்டுச்சுன்னா பேரண்ட நாயகனை நாம் எப்போது வாங்குவது, எப்போது உள்வாங்குவது, எப்போது நாம் அனுபவிப்பது அப்படின்னா இந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது, இந்த அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு புறந்தள்ளணும். நாம் எல்லாரும் அதை இருப்போம், அவங்க எல்லாரும் பேசி சிரிப்பாங்க, அதுக்காண்டி நம்ம விட்டுட்டு ஓடி வர மாட்டோம். ஓ, இந்த உயிரோட ஆணவ தாக்கம் இப்படி இருக்குது, இந்த உயிரோட உணர்ச்சி சிதறல் இப்படி இருக்குது, இந்த உயிர் வாங்கிய பொருளை பற்றி எல்லார்ட்டையும் வெளிப்படுத்துகிற தன்மை இப்படி இருக்குது. நம்ம அதுக்காண்டி அந்த கூட்டத்தை விட்டு வெளிவர முடியாது. நாம் இந்த உலகத்தில் வாழும் வரைக்கும் நாம் அங்கே தான் வாழணும், வேறு வழி கிடையாது. அப்போது இவங்கெல்லாம் பேசி சிரிக்கும்போது ஓ, இவங்க இதை பற்றி தான் பேசி சிரிக்கிறாங்க, இன்னும் எத்தனை ஆண்டு காலமாக இவங்க பேசி பேசி இதே சிரிச்சிருக்கிறாங்க, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் சிரிக்க போகிறாங்க. அப்போ இந்த உயிர்களுடைய தன்மை இன்னும் அதை விட்டு வெளியே வரவில்லை. நாம் அதை பார்த்து அதில் வெறுப்பு கொள்ளவோ அதை விட்டு விலகவோ இல்லாமல் நாம் அதை பார்த்து இந்த உயிர்களுடைய பண்பாடு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குது, வளர்கின்ற அவனுடைய கருணையை வாங்கி கொண்டு இப்பால் மிளிர்தான் அப்பால் மிளிர்தாங்கிறத நம்ம பார்த்து அதை ஜட்ஜ் பண்ணிக்கலாம் எந்த கூட்டத்துக்கு போனாலும். அப்போ இதுலேருந்து நம்ம எட்டி இருந்து நம்ம ஒரு சாட்சி மாத்திரமாக நாம் அந்த இடத்துக்கு போயிருக்கிறோம், எல்லார் கூடயும் கலந்துருக்கிறோம், ஆனால் சாட்சியாக இருக்கிறோம். இந்த உயிரினுடைய தன்மை இவ்வளவுதான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒவ்வொரு உயிரும் இறைவனோடு இரண்டர கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் அடியார். அப்போ கலந்த அன்பு செய்யணும், கலத்தலுக்கு நம்ம பக்குவப்பட்டிக்கணும். இப்போ பாருங்க, சாதாரணமாக ஒரு அவியல் வைக்கிறோன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு அவியலில் நல்ல அவியல் வைக்கிறவங்க நல்ல எக்ஸ்பர்ட் வச்சாதான் அந்த அவியல் டேஸ்ட்டாக இருக்கும். அவியல் வைக்கணும்னா அவியலுக்கு நம்ம காய் வெட்டுறோம், அந்த வெட்டுற விகிதாச்சாரமே ஒரு தனித்தன்மையில் இருக்கணும். கத்திரிக்காய்க்கு சமமாக வாழைக்காய் இருக்கணும், வாழைக்காய்க்கு சமமாக உருளைக்கிழங்கு இருக்கணும், உருளைக்கிழங்குக்கு சமமாக சேனக்கிழங்கு இருக்கணும், அதுக்கு சமமாக புடலங்காய் இருக்கணும், அதுக்கு சமமாக தடியங்காய் இருக்கணும். எல்லாமே விகிதாச்சாரம். இது வேகிற கத்திரிக்காய் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கும் வேகிறதுக்கு,
கத்திரிக்காய் வெட்டுறதை விட கொஞ்சம் விகிதாச்சாரம் அதிகமாக வெட்டி போடணும் புடலங்காய்க்கும் தடியங்காய்க்கும். இந்த விகிதாச்சாரத்தில் வெட்டினாதான் அதில் ஒன்று போல் வேகிறதுக்கு சரியாக இருக்கும். சேனக்கிழங்க தனியாக வச்சு அதில் உள்ள காரல் போகிறதுக்கு நீக்கிட்டு சேனக்கிழங்க தனித்து வச்சுக்கணும். ஏன்னா இவை ஒன்றோடு ஒன்று கலந்து அது தேங்காயோடும் சீரகத்தோடும் மிளகாயோடும் கலந்தாதான் ஒரு அவியல் தயாரான நிலைக்கு வரும். இவைகள் ஒன்றோடொன்று கலப்பதற்கே அது வேக வைக்கிறதுக்கு ஒன்றா விகிதாச்சாரம் தனியாக இருக்குது. எந்த வெப்பமானியில் இவைகள் ஒன்று வேகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த தடியங்காயை மொத்த காய்களோட சேனக்கிழங்கு மொத்த காய்களோடு போட்டுட்டோம்னா அவியலுக்கு அது தனித்து கரகரன்னு வந்துடும், அந்த இது வேகாது. அப்போ சேனக்கிழங்கை மட்டும் தனியாக வேக வச்சு எடுக்கிறதுனுடைய காரணம் ஒன்று அதில் உள்ள காரத்தன்மை நீங்குவதற்கு, அப்போனா தான் சுவை கூடும். அவியல் உள்ள சுவை கூடுவதற்கு அது உபயோகமாக இருக்குது. அப்போ இந்த காரத்தன்மை நீங்கி அந்த அவியலோடு கலப்பதற்கு இதனுடைய வெப்பமானி இதனுடைய அந்த வேக வைக்கிற சமைத்தல்னா பக்குவம் செய்தல்னு அர்த்தம். இது வேக வைக்கிற நேரம் அதிகமான நேரம் எடுத்துக்கிடுது. அப்போ அதுக்கு தனி வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கத்திரிக்காய் வேகிற நேரம் கொஞ்சம் அதிகமான நேரமாக இருக்கும். அதனால் கத்திரிக்காயை கொஞ்சம் பொடிசாக வெட்டிட்டு இது புடலங்காயும் தடியங்காயும் கொஞ்சம் பெருசாக வெட்டினோம்னா அது வேகிற நேரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த விகிதாச்சாரத்தில் வெட்டப்பட்டானா அந்த அவியலினுடைய டேஸ்ட்டு நமக்கு நல்லா வரும், அதனுடைய சுவை நமக்கு நல்லா இருக்கும். இதை வெட்டி கலக்கிறதுக்கு இதில் பச்சை பட்டாணி போடுறது அல்லது பட்டர் பீன்ஸ் போடுறதுன்னா அதை வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். முதல் நாள் நைட்லேயே அதை ஊற வைக்கணும். அப்போ அந்த ஹீட் அதில் தான் அது பக்குவப்படப்படும். சமைக்கிறதுங்கிறது ஒரு கலை, அது பக்குவம் செய்யப்படுது. இப்போ சாதாரண சமையலில் ஒன்றோடு ஒன்று கலந்து ஒரு சுவையான பொருள் கிடைப்பதற்கு தனித்தனி வெப்ப நிலையில் ஒன்று ஒன்று கொதிக்கப்பட வேண்டியதற்கு, தனித்தனி வெப்பநிலையில் ஊற வைக்கப்பட வேண்டியிருக்கு. ஒரு பொருளை நீண்ட நேரம் காய்கறிகளை ஊற வச்சுட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த காயினுடைய சுவை அனைத்தும் கெட்டுரும். காயை வெட்டி தண்ணியில் போட்ட உடனே அள்ளி உடனே வேக வைக்கிறதா இருக்கணும். காயை வெட்டி நம்ம உள்ளே வச்சிட்டோன்னா அதனுடைய சுவை நீங்கள் என்ன அதில் மசாலா போட்டானாலும் அந்த சுவையாக இருக்காது. அப்போ உடனே காயை வெட்டி உடனே வேக வச்சு உடனே சாப்பிடணும். அதான் சூடான சாப்பாடு. அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம யாருக்கும் அந்த பாக்கியம் இல்லை. 1 மணிக்கு சமையல்னா 12 மணிக்கு தான் அடுப்பு கூட்டி 1 மணிக்குள்ளே சமையல் வேகமாக முடித்து அதை சூடாக சாப்பிட்டா அது எவ்வளோ வெப்பமான சூழ்நிலை இருந்தாலும் கத்திரி வெயில் இருந்தாலும் அந்த சுவைக்கு தனி மரியாதை உண்டு. இந்த சமைத்தல்னா பக்குவம் செய்தல். இந்த பக்குவம் செய்தல்லையே இவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. ஒரு காயை கழுகி வேக வச்சு இறக்குறதுல இவ்வளவு நுட்பங்கள் இருக்கு. அப்போ நம்மளுடைய உடலையும் மனதையும் அந்த கரணங்களையும் கழுகி சுத்தம் பண்ணி எந்த ஃபாரன்ஹீட்ல எந்த வெப்பநிலையில் இவைகள் வேக வைக்கப்படணும், வேக வைத்தெல்லாம் சமைக்கப்படணும், பக்குவம் செய்யப்படணும். அப்போ எந்த புலன்களை எந்த நேரத்தில் பக்குவம் செய்யப்படணுங்கிறது ஒரு விகிதாச்சாரம் இருக்கு. அந்த விகிதாச்சாரத்தில் நாம் பக்குவம் செய்தால்தான் இந்த சமையல் சுவையாக இருக்கும். இப்போ அவியல் நல்லா இருக்குது, இவங்க வீட்டுக்கு போனால் அவியல் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் அவியல் நல்லா இருக்குன்னா நம்ம வீட்டில் வச்சா மட்டும் நல்லா இருக்காமல் போயிருமா? அதே கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் தான் நம்ம போடுறோம். நம்ம மட்டும் ஏன் வச்சா நல்லா வைக்கலை? அவங்க வைக்கிற விகிதாச்சாரத்தை அவங்க எத்தனை டிகிரி ஃபாரன்ஹீட்டில் இது வேக வைக்குங்கிறது பலகாலம் அவங்க அதில் எக்ஸ்பர்ட் ஆகி பலகாலம் அவர்கள் அதில் பழங்கி 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 அவங்களுக்கு ஒரு அதில் எந்த ஹீட்டில் அதை தயாரித்தா என்ன வரும்னு. அப்போ அருளடியவர்களுக்கு அவங்களுடைய உடலையும் உணர்வையும் பக்குவப்படுத்துவதற்கு எந்த விகிதாச்சாரத்தில் இவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், எந்த விகிதாச்சாரமான உடல் வெப்பநிலையை இவங்க கூட்டினா இவங்க இந்த உன்னதமான அருள் அனுபவத்தை பெறுவார்கள். இந்த எழுகின்ற தீயை முன்னே கொண்டு சென்றிட்டால் உருகும் பரிசு எய்திடும் சொன்னாங்க. அது மெழுகு உருகும், மெழுகாக உருகும். எழுகின்ற தீயை ஆங்காதாரணை வரை கொண்டு சென்றிட்டால் அந்த உடலும் உயிரும் உருகும். இந்த மெய் பரிசு எய்திடும். இது திருமூலர் திருமந்திரம். அப்போ இந்த உயிர் பரிசு எய்தணும்னா அப்போ நாம் என்ன பண்ணணும்? நாம் நம்மளுடைய உடலினுடைய வெப்பநிலை எந்த வெப்பநிலைக்கு நாம் இதை பக்குவப்படுத்தணும், எந்த வெப்பநிலை கொண்டுட்டு போனால் இந்த உடலுடைய வெப்பநிலை வேற, இந்த உடலுடைய வெப்பநிலை வேற, இந்த உடலுடைய வெப்பநிலை வேற. அது குருநாதருக்கு தெரியும். அவன் ஞான தேசிகனாக எந்த கீற்ற இந்த உடம்புல செலுத்தினா எந்த அளவுக்கு குண்டலினி ஆற்றல் மேலெழும்படியாக செய்தால் இந்த உயிர் பக்குவ நிலைக்கு சமைத்து முழு வடிவம் பெற முடியும். அதனால் அதை சொல்றதுக்கு தான் வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து என்னை பயில்வி கைலை பரம்பரனே அப்படிங்கிறார். வாழைப்பழம் எந்த ஹீட்டில், இப்போ நீங்கள் வாழைப்பழத்தை கொண்டுட்டு போய்
வாழைப்பழம் வியாபாரிகளுக்கு தெரியும், வாழைக்காயை கொண்டுட்டு வந்து அதை மூட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புகையை ஒரு பெட்டி மாதிரி வச்சுருப்பாங்க, அது உள்ளே கொஞ்சம் வாழை தாரெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் எரிக்க விட்டுருவாங்க. எரிக்க விட்டுட்டு அந்த தூசியெல்லாம் வெளியே எடுத்துருவாங்க. அதில் உள்ள தூசிகள்லாம் தொடச்சி வெளியே எடுத்துட்டு 2-3 சாக்கை போட்டு அதுக்கு மேலே ஒரு விகிதாச்சாரத்தில் இந்த வாழைக்காய்கள்லாம் அடிக்கிட்டு அதை கதவை இருக்க மூடிடுவாங்க. அப்புறம் மறுநாள் காலையில் போய் அந்த வாழைக்காயை தாரை எடுத்து வெளியே வைப்பாங்க. வெளியே வச்சா அதுக்கு மறுநாள் அது சாப்பிடக்கூடிய பக்குவத்துக்கு வந்துடும். மறுநாள் காலையில் அந்த வாழைக்காயை போய் நம்ம எடுத்து வைக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வெளியூர் போயிட்டோம், அதுக்கு அடுத்த நாள் போய் வெளியே எடுத்து வச்சோம்னா அது 2-3 நாளைக்கு அந்த வாழைக்காய் நிற்காது. நம்ம எடுத்து வச்ச சாயங்காலமே எல்லா பழமும் நல்லா கனிஞ்சு பழுத்துரும். அதுக்கு மறுநாள் என்ன பண்ணால் அதுலேருந்து பழ எசன்ஸ் ஓட ஆரம்பிச்சு. மீதி எந்த பழத்துக்கும் அந்த மாதிரி ஒரு வலிமை கிடையாது, வாழைப்பழத்துக்கு மட்டும்தான் அந்த வலிமை உண்டு. இப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக ஹைப்ரிட் ஒட்டு வெரைட்டியில் ஒரு பழம், ஒரு கருப்பாக தொலியெல்லாம் கருப்பாகுது, என்ன பழம்? கற்பூரவல்லின்னு ஒரு பழம் கொண்டுட்டு வருது பாருங்கள். அந்த பழத்தை வந்து எவ்வளவு கருப்பாக போனாலும் அது கருப்பாக தான் போகுமே தவிர அதுலேருந்து எசன்ஸ் வராது. ஆனால் நாட்டு வாழைப்பழத்துக்கு மட்டும் நீங்கள் அதை நல்லா பழுக்க வச்சு வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து தனியாக எசன்ஸ் ஓடக்கூடிய அளவுக்கு, அதனுடைய பழச்சாறு வெளியே ஓடக்கூடிய அளவுக்கு அது நெகிழ்ந்துடும். அப்புறம் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். அப்போ நம்மளுடைய யாராவது நம்மளை தொடுவதற்கு முன்னால், யாராவது நம்ம பக்கத்தில் துன்புற்றவர்கள் நம்ம பக்கத்தில் வருவதற்கு முன்னால் அவங்க கஷ்டத்தை பார்த்து அவங்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நாம் உருக வேண்டும். அழலிடைப்பட்ட மெழுகு போல நம்ம உருகணும். அப்படி உருகிறதுக்கு நம்மளால் அந்த உருக்கத்தை கொண்டுட்டு வர முடியாது, இறைவனாக தான் நம்மகிட்ட அந்த உருக்கத்தை கொண்டு வரணும். இவளை பற்றி ஒரு புறம் பேசுறது, இவங்களை பற்றி ஒரு புறம் பேசுறது, இவங்களை பற்றி ஒரு புறம் பேசுறது, இவனை பற்றி ஒரு புறம் பேசுறது, யாரை பற்றியும் புறம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். புறம் பேசி அவங்க அது எப்படி அவங்க வரைக்கும் போயிடுச்சு. அப்புறம் இவங்க இப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா, நான் என்ன உண்மை இல்லாதையா சொன்னேன்? நான் என்ன பொய்யா சொன்னேன்? உள்ளதை தானே உள்ளபடி சொன்னோம். அப்போ அந்த மனம் வந்து நம்மகிட்ட ஒரு கடினமான ஒரு சித்தம் இருக்க போய் தானே பரத்தியார் மனதை வந்து அவ்வளோ தொந்தரவு பண்ணி அந்த மனதை புண்படுத்தி நம்ம பேசுகிறோம். அந்த இப்போ வந்து மனம் புண்படும்படியாக பேசினா ஹியூமன் ரிசோர்ஸ்லேருந்து, அதாவது மனித உரிமை மேம்பாட்டு வளம்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சுருக்குறாங்க. மனித உரிமையை மீறல் அப்படின்னா அத்துமீறல், மனித உரிமையை அத்துமீறாங்க. புருஷன் பொண்டாட்டி சண்டை நடந்துச்சுன்னா உடனே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. மனைவியை மதிக்கலை, குழந்தைய மதிக்கலை, அதனால் நான் வந்து என்னை மதித்து நான் குழந்தை பிறந்திருந்துச்சு என்னை வந்து பார்க்க வரலன்னு இன்னைக்கு காலையில் ஒரு பஞ்சாயத்து. குழந்தை குழந்தைய புருஷன் வந்து பார்க்க வரலையா, அதனால் மனித உரிமையை மீறிட்டார் அவர். என் குழந்தை பிறந்திருக்குன்னு தகவல் தெரிவித்த உடனே என்னை வந்து பார்க்க வரல அப்படின்னு சொல்லி மனித உரிமையை மீறிட்டாங்கன்னு அவர் சொல்கிறாரு. இது மாதிரி கோர்ட்டில் போய் போலீஸில் போய் எங்கேயும் போய் ஒரு இரக்க சிந்தனையோ ஒரு மனித நேயத்தையோ மனித பண்பாடையோ கோர்ட்டில் போய் கொண்டுட்டு வர முடியாது, அது இயல்பாக கனியணும். அதனால் வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எண்ணெய் பயில்வி கைலை பரம்பரனே. காலையில் இந்த நிகழ்ச்சியெல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து கோர்ட்டுக்கு போகிறாங்க, அப்புறம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. இது எந்த வகையில் இவங்களுடைய வாழ்க்கை தரம் இருக்குன்னு நமக்கு தெரியல. இதை கேட்டுட்டு நான் அப்படியே கொஞ்ச நேரம் பிரமிப்பாக இருந்தேன். அப்போ மனித மனம் வந்து எவ்வளோ விசித்திரமான போராட்ட குணத்தோடு இருக்குது பாருங்கள். இப்படி தான் நாமளும் இவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் இப்படி இருக்கிறாங்க. பேரண்ட நாயகனோடு ஒரு புரிந்துணர்வும் ஒரு நட்பு சுற்றமும் நம்ம வச்சுக்காதனால தான் நாம் அவனை பிரிந்து வெளியே வரவும், என்றாவது ஒரு நாள் நம்மளுடைய உணர்ச்சி வேகத்தை தாண்டி உணர்வு நிலைக்கு நாம் போகணும். ஏன்னா அருளடியவர்கள் கூட்டத்தில் இப்படி திருவாசகத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. திருவாசகம் பேசப்பட்ட உடனே எனக்கு ஒரு மனநிறைவு, எனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுது, என்னை அறியாமல் ஒரு அழுகை ஏற்படுது. நான் இதை எப்படியாவது அடைய வேண்டும்னு நினைக்கிறேன். அப்போ கொஞ்ச நாளைக்கு அது ஒரு நாளைக்கு அந்த பேட்டரியில் சார்ஜ் ஆனால் அது எவ்வளோ நேரம் நிற்குமோ அது மாதிரி இந்த அருள் அனுபவம் பெற்றவர்கள் மத்தியில் எனக்கு அந்த உணர்வு தலைப்படுது. அதுக்கு பிறகு நான் திரும்ப மீண்டும் என்னுடைய அந்த 2வது சிம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. அப்போ அதனுடைய அழைப்பை ஏற்று நான் அப்புறம் கீழே இறங்கி வந்துடுறேன். இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை தரமும் அப்படி அமைச்சிருக்கு. அப்படி மாதிரி நான் பேரண்ட நாயகனை வாங்கி உலகியலார் மாதிரி கொஞ்சம் புரிந்துணர்வு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பகைமை பாராட்டிக்கிட்டு கொஞ்சம் புரிந்துணர்வு வச்சுக்கிட்டு கொஞ்சம் பகைமை பாராட்டிக்கிட்டு இப்படி வாழ்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் நிரந்தரமாக உன்னுடைய திருவடிக்கு அன்பு செய்ய வேண்டும். நான் வந்து மீளா ஆளாய் உனது கொய்மலர் சேவடிக்கு நான் பணிய வேண்டும்.
அந்த மாதிரி எனக்கு ஒரு அருள் அனுபவத்தை நீ தரணும். அந்த அருள் அனுபவ நிலையில் நான் மூழ்கணும். நான் கொஞ்ச நாளைக்கு இவங்க கூட ஒரு நட்பு வச்சுக்கிட்டு, கொஞ்ச நாளைக்கு இவங்க கூட ஒரு சுற்றம் வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்கள விட்டு பிரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் மீண்டும் அவங்க கூட நட்பு சுற்றம் வச்சுக்கிட்டு, இப்படி மாதிரி ரெண்டும் கட்டான் வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நான் வாழற வாழ்க்கை எம்பெருமானோடு நிரந்தரமாக இருக்கணும், பிரியாது இருக்கணும். அது தளராத அன்பாக இருக்கணும், சாயாத அன்பாக இருக்கணும், அது மீளா அன்பாக இருக்கணும், அது மாளா அன்பாக இருக்கணும், அது நிரந்தரமாக இருக்கணும், அது பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் நிறைய வாங்கிக்கிறாரு. நான் இந்த அவியல்ல பலதரப்பட்ட காய்கறிகள் சேர்க்கப்பட்டா கூட அவைகள் கலந்து சுவை கூட்டி ஒன்றோடு ஒன்று கலந்து, கத்திரிக்காய் நான் கலக்கவே மாட்டேன், உருளைக்கிழங்கு நான் வேகவே மாட்டேன், சேனக்கிழங்கு நான் வேகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு ஒரு சுவையான அவியல் கிடைக்காது. தேங்காயும் ஜீரகமும் நான் இவைகள் கூட நான் மிக்ஸ் ஆக மாட்டேன், இவைகள் முரட்டுத்தனம் கொண்டவை, நான் மென்மையாக அரைக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு இவைகள்லாம் ஒன்றோடு ஒன்று கலக்கம் அறுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு சுவையான உணவு கிடைக்காது. நம்மளுடைய பொறிகளும் புலன்களும் வஞ்சித்து நான் பேரண்ட நாயகனோடு கலக்க மாட்டேன், நான் இவைகளோடு தான் நான் கலந்து கொள்வேன்னு சொல்லி அது நமக்கு கூட உறவு பாராட்டாமல் உணர்ச்சி சிதறல் கூட உறவு பாராட்டினோம்னா நமக்கு ஒன்றும் நல்ல சமையல் கிடைக்காது. நம்ம உடல் நல்ல பக்குவப்படாது, நம்ம உயிர் நல்ல பக்குவ நிலை அடையாது. நாம் கீழ் நோக்கி இறங்கி வந்து கொண்டே தான் இருப்போம். இதுதான் உயிர் நாற்று. அதனால இறைவனே நான் உன்னை கலப்பதற்கு நீயாக எனக்கு கருணை செய்ய வேண்டும். நானா கலக்க முடியாதுப்பா. நான் உன்னை கலந்தேன்னா மீண்டும் கீழிறங்கி நான் வந்துடுறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் இருக்கு. எதனால அப்படி சந்தர்ப்பம் இருக்குன்னா, மாறுபட்டு 5 என்னை வஞ்சிக்கும். அந்த 5ன்னா 5 புலன்களும் அதோடு தொடர்புடைய பொறிகளும் அவைகள் என்னை வஞ்சிக்கும். மாறுபட்டு என்னை வஞ்சிச்சு சத்சங்கத்தில் இருக்கும்போது அம்மா சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. நாமும் இனிமே நம்மளை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். நாமளும் நம்ம அடியோர்கள் கூட்டத்தில் நம்ம கலந்துக்கணும், நாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும். இதெல்லாம் வேண்டாம், இவைகள்லாம் விட்டுறணும். நம்மளை பற்றி யார் என்ன நினச்சா என்ன, இவங்களை பற்றி நினச்சானா, அவங்கள பற்றி நினச்சானா, பொன் பொருளை பற்றி நினச்சானா, கல்வி செல்வம் சுற்றம் இவைகளை பற்றி ஏற்றதாழ்வா என்ன பேசினாதான் என்ன ஆயிரப்போகுது, அதெல்லாம் போகட்டும். நான் இனி அந்த பொறி புலன்களோடு சேட்டைகளை வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது என்ன பண்ணும், நம்மளை வஞ்சிச்சு கொஞ்ச நேரம் இங்கே இருக்க வரைக்கும் அப்படியெல்லாம் செய்யும். வீட்டுக்கு போனோடனே வஞ்சனை செய்து சூது செய்து நம்மை கீழ் நோக்கி இழுத்துட்டு வந்துடும். அதனால் மாறுபட்டு 5 இங்கே இருக்கும்போது ஒரு குணமாக இருக்குது, அங்கே போனோடனே ஒரு குணமாயிரு. மாறுபட்டு 5 என்னை வஞ்சிப்ப, அந்த மாறுபட்டு 5ம் என்னை வஞ்சிக்கின்றது. யான் உன் மணி மலர்த்தால் வேறுபட்டேனே விடுதி கண்டார். நான் மாறுபட்டு 5 வஞ்சிக்கிறதுனால உன்னுடைய தாள் அனுபவம்ங்கக்கூடியது ஒளி பொருந்திய அந்த அனுபவத்தை பிரிந்து நான் வேறாக நிற்கின்றேன். அதனால் எனக்கு அம்மாதிரி ஒரு சூழ்நிலையை நீ உருவாக்காமல் என்னை வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து, நிகும் அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, எந்த உயிருடைய குற்றத்தையும் நம்ம மன்னிச்சிருவோம். உருக்கம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம், இதுக்கு மேலே நம்ம அடைவதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம விட்டுருவோம். அப்போ நெகும் அன்பும் உருக்கமும் தான் ஒரு உயிர் அடைய வேண்டியது. நம்ம எத்தனை கோட்டை விதப்பாடு வாங்கி வச்சுருந்தானாலும், எத்தனை ஏக்கரில் நமக்கு நஞ்சை புஞ்சை நிலை தானியங்கள் இருந்தானாலும், எத்தனை வீடுகள் இருந்தானாலும் அது நமக்கு வரப்போகிறதில்ல, யார் கூடயுமே வரப்போகிறதில்ல. அவன் பெரிய கோடீஸ்வரன், அவன் போலீஸ் அதிகாரி, இவன் அரசு நிர்வாக அதிகாரி அப்படின்னு என்ன அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என் கூட இவைகள்லாம் வரணும்னு அவன் நிர்பந்திக்க முடியாது. இந்த பொன்பொருள்களை வராது, அது நிர்பந்திச்சாலும் அவன் ஆணை போட்டானாலும் வராது. அவன் ஏன்னா அந்த ஆணையை தாண்டிய ஒரு கட்டத்துக்கு போய் தான் அவன் இறந்து போகிறான். அவனுடைய ஆணை செல்லாத இடத்துக்கு தான் அவன் போகிறான். அதனால் நம்மளை எந்த பொண்ணோடும் எந்த பொருளோடும் நம்ம இணைச்சி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாம் இறைவனோடு கலப்பதற்கு நமக்கு தகுதி கிடையாது. அப்போ இறைவனோடு கலப்பதற்கான தகுதியை அவனே வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து நமக்கு அருளி செய்ய வேண்டும். யாராலும் தர முடியாதது இந்த அருள் அனுபவ பேர். அந்த இறைவனே அருள் கூர்ந்து நமக்கு நல்க வேண்டும். அதை நம்ம தரணும்னு நம்ம வேண்டிக்குவோம். நம்ம மாறுபட்டு 5 வஞ்சிக்கும் போது என்னை மாறுபட்டு 5 வஞ்சிக்கின்றது, இந்த வஞ்ச விலையில் நான் விடமாட்டேங்கக்கூடிய உறுதிப்பாடு நம்மகிட்ட இருக்கணும். அந்த உறுதி இருந்ததுன்னா மேலும் 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 நாம் அருள் அனுபவத்தை வளர்த்து கொள்வோம். அந்த உறுதியை விட்டு நம்ம நகண்டுட்டோம்னா நமக்கு அருள் அனுபவம் கிடைக்காது. அதனால் நாம் இந்த உத்தரகோச மங்கைங்கிறது அருள் அனுபவம் பெறக்கூடிய ஒரு இடம். அந்த அருள் அனுபவம் குண்டலினி ஆற்றல் வீணாதண்டில் பயணித்து முகுளத்தில் நிறைவு பெறக்கூடிய இடம்தான் உத்தரகோச மங்கைங்கிறது. முகுளத்திற்கு மேல் உண்டான நிலைகள் எந்த உத்திரம் அப்படின்னா வீட்டில் நிலைகளுக்கு பேர் உத்திரம்னு பேர்.
மேலே உள்ள சீலிங் ஹைட்டுக்கு பேர் உத்திரம்னு பேர். அந்த சீலிங் எத்தனை அடுக்குமாடி கட்டடங்களாக இருந்தாலும் சீலிங் ஹைட்டுக்கு மேலே இருக்கக்கூடியது என்னவா இருக்கும்னா, சீலிங் ஹைட்டுக்கு மேலே வெட்ட வெளி தான் இருக்கும். 50 மாடி கட்டடம், 100 மாடி கட்டடம், 500 மாடி கட்டடத்துக்கு மேலேயும் வெட்ட வெளி தான் இருக்கும். அப்போ நம்மளுடைய அனுபவம் உடல் கூறில் இந்த பயணிக்கக்கூடிய இந்த நிறைநிலை அனுபவம் எதில் போய் நிறைவு பெறும்னா உத்தரத்தில் போய் நிற்கும். அதற்கு மேல் இறைவனே வருகை என்று அழைத்து, போத என்று அழைத்து, நீ புரிந்து நோக்கி நீ வாப்பா அப்படின்னு சொல்லி ஈர்த்து பற்றி பிடித்து ஆட்கொள்ளும் ஒரு கருணை. அது எந்த இடத்துல போய் நின்றால் அதற்கு மேல் இறைவன் இறங்கி வாராம். இந்த உடல் சென்று அடைய இந்த உடலில் உள்ள உயிராற்றல் சென்று அடையக்கூடிய நிறை என்ன அப்படின்னா, வீணாதண்டில் பயணித்து, அதாவது குண்டலினி ஆற்றல் வீணாதண்டில் பயணித்து முகுலத்தில் போய் நிறைவு நிலையில் நிற்கும் போது அந்த உயிரை இறைவனே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிரானே அப்படின்னு சொல்லி அவன் இரும்புதரு மனத்தேனை ஈர்த்து ஈர்த்து கரும்புதரு சுவை காட்டி, இந்த அனுபவத்துக்கு பிறகுதான் கரும்பே தேனே பாலே இன்னமுதே எத்தனையோ சொல்றார். இந்த அனுபவத்துக்கு பிறகுதான் பெருந்துறை, தென்னாடு, கோகலி, சிறுநடி சிற்றம்பலம் இந்த அனுபவங்கள் சாணங்களை விளக்குறதுக்கு இப்படி ஒவ்வொரு பெயர் வச்சு எந்தெந்த இடத்துல இவைகள்லாம் நிற்குது அப்படின்னு சொல்றாரு. கோகலிங்கிறது முதுகுத்தண்டில் பயணிக்கக்கூடியது. கோ அப்படின்னா அரசன், களின்னா தண்டு, முதுகுத்தண்டில் பயணிக்கக்கூடிய இந்த அனுபவம் இது உத்தரகோச மங்கை அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல வெளி அனுபவத்தை இறைவனே அருளி செய்ய வேண்டும். அப்படிங்கிறதுனாலதான் வாழைப்பழத்தின் மனம் கனிவித்து எண்ணெய் பயில்வி கைலை பரம்பரனே, இந்த பயிற்சியை இறைவனே நமக்கு நல்க வேண்டும். வேற யாராலும் இதை தர முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த அருள் அனுபவ பேற்றுக்கு தகுதியாக்கி கொண்டு நம்மை ஒரு சொல்லளவாக பொருளளவாவது இறைவன் இதை உள்வாங்கக்கூடிய தகுதியை நமக்கு அளித்தானே அப்படிங்கக்கூடிய பெருமையில் நம்ம நிற்கலாம். தோல் நோக்கி ஆடாமோ தெல்லனும் கொட்டோமோ அப்படிங்கிறாரு. இந்த பாடலுக்கான பகுதிகளை நாம் இந்த அளவுக்குனாலும் உள்வாங்கிக் கொள்வதற்கு நிராதார நிலையில், அதாவது ஆதார ஆற்றல்கள் உடலோடு நிறைவு பெறும், நிராதார ஆற்றல் உடல் கடந்த பயணம். உடல் கடந்த பயணத்திற்கு உடலோடு ஒட்டிய பயணமாக அந்த வீணாதண்டில் பயணிக்கக்கூடிய அந்த பயணத்தை தான் உத்தரகோச மங்கை அனுபவமாக விரித்து விளக்கியுள்ளார். 50 பாடல்ல விளக்கியிருக்கிறாரு. முதல் பாடல்ல கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடிதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளேன். சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளு. இப்போ மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே அவர் சொல்லார். கடையவனேனை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடிதி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. உத்தரகோச மங்கைங்கக்கூடிய அருள் அனுபவத்தானத்தில் மன்னி பொலிந்துன்னா அப்படியே கலந்து அதில் போய் மண்ணுதல்னா போய் நிறைய போய் ஒரு இடத்துல போய் தங்குறோம்லாம், அவன் இந்த இடத்துல மன்னி இருக்கிறான்னா அங்கே போய் தங்கி இருக்கிறான். அப்போ உத்தரகோச மங்கையில் தங்கி இருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலையை பற்றி சொல்லும்போது, விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே. சடையவன், நான் எத்தனையோ பிறவிகள் பிறந்தேன்ப்பா, பல பிறவிகள் பிறந்துட்டேன். சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளு. நான் உன்னுடைய குழந்தை கண்ணா, தளர்ந்தேன், நீ என்னுடைய தலைவன். எம்பிரான், நான் தளர்ந்தேன், நீ என்னை என்ன செய்யணும், தாங்கிக் கொள்ள வேண்டும். நான் இங்கே முகுலப்பகுதி வரைக்கும் என்னுடைய அனுபவம் வளர்ந்தது, வளர்கின்ற நின் கருணை முகுலப்பகுதி வரைக்கும் வளர்ந்தது. அதுக்கு பிறகு என்னுடைய உணர்ச்சி சிதறல்கள் கீழ் நோக்கி என்னை இழுத்துட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. முகுலப்பகுதி வரை வந்த பிறகும் கூட ஒரு உயிர் கீழ் இறங்குமானா இறங்குதுங்கக்கூடிய அனுபவத்தை உறுதிப்பட சொல்றார். முகுலப்பகுதி வரை வந்த ஒரு உயிர் தன்னுடைய நிலையை இழந்து இறங்கி வருது. அப்போ நாம் எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். இந்த அருள் அனுபவத்தை அவர் நமக்கு பதிவு செய்ததனுடைய காரணம், ஆன்ம யாத்திரை மேற்கொள்ளும் ஒவ்வொரு உயிரும் அடைய வேண்டிய ஒரு விழிப்புணர்வு நிலையை நமக்கு தூண்டி விடுறார். நீங்க என்னதான் நீங்க அருள் அனுபவம் பெற்றதாக பாவனை பண்ணிக்கொண்டு கற்பனை பண்ணிக்கொண்டு நீங்க என்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தானாலும் நீங்க இதுல எவ்வளவு விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எக்ஸப்ஷனலா நட்பு
நட்பு வந்து புரிந்து உணர்வோடு நட்போடு இருக்கிறதுங்கிறது. என்ன குற்றம் செஞ்சானாலும் என் கண்ணுல தான் தவறு இருக்குமே தவிர அவங்ககிட்ட தவறு இருக்காது. நான் பார்த்தேன் கண்ணால அப்படின்னு யாராவது வந்து சொல்றாங்க, அல்லது நம்மளே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். யாரோ ஒருத்தங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நம் கண்ணில் குறைபாடு இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோமே தவிர அவங்க தவறு செஞ்சுட்டாங்க நம்ம நினைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு புரிந்து உணர்வு இருக்கணும். அப்போ பேரண்ட நாயகன் நம்மளை புரிந்து நோக்கி இருக்கிறான். நான் என்கிட்ட இவ்வளவு குற்றம் இருக்கு, இவ்வளவு உணர்ச்சி சிதறல் இருக்கு, எல்லாம் சொல்லியிருக்கிறேன். இறைவன் வந்து என்னை புரிந்து நோக்கி போதை என்று அருளி செய்து அவனுடைய அருள் அனுபவத்தை தாரான். அதற்கு பிறகும் நான் கீழிறங்குவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அதனால தளர்ந்தேன் அடியேன். பல பிறவிகளில் இவ்வளவு நிலைக்கு மேலே, ஏன்னா இது ஒளிநிலை அனுபவம். இந்த ஒளிநிலை அனுபவத்தை இந்த பகுதியில தான் மிக விலாவாரியா விளக்கியிருக்கிறார். மிக அதிகமாக விளக்கியிருக்கிறார் ஒளி அனுபவத்தை. அவர் என்ன சொல்றாரு, நான் ஒளி அனுபவம் வரைக்கும் ஏதோ இந்த பிறவில ஒளி நிலைக்கு வந்துட்டேன், போன பிறவில அது வரைக்கும் நான் வந்து அதற்கு அதற்கு கீழ் உண்டான அனுபவம் வரைக்கும் வளர்ந்துருக்கத்தானே செய்வேன். ஆனாலும் நான் மனித பிறவில பிறந்துட்டேன் பாருங்க. முன் செய்த பொய்யற துகளறுத்து. அப்ப ஏதோ ஒரு பொய்க்குற்றம் என்கிட்ட இருந்திருக்கு. அந்த பொய்க்குற்றத்தை களைவதற்கு இறைவன் என்னை இந்த பூமியில பிறக்க வச்சுட்டான். எத்தனை பிறவிகள்ல நான் பிறந்துகிட்டே இருந்திருக்கேன் தெரியுமாப்பா. அத்தனை பிறவிகளையும் பிறந்து இழைத்தேன். ரொம்ப சலிப்பாயிருச்சு எனக்கு. புல்லாகி பூடாகி புழுவாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்தும் எல்லா பிறப்பும் 89 லட்சம் யோனி பேதங்களையும் பிறந்து இழைத்தேன். எவ்வளவு சலிப்பு இருக்கும் பாருங்க. ஒரு 2 நாள் குழந்தைங்க வீட்டுக்கு விருந்தினர் வந்துடுச்சுன்னா 2 நாள் துணி அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அதை துவைச்ச உடனே சலிப்பு வருது. 2 நாளைக்கு விருந்தினர்களுக்கு அதிகமான சாப்பாடு தயாரிச்சிட்டோம்னா சலிப்பு வருது. அப்போ தளர்ச்சி ரொம்ப வந்துடுது. என்னம்மா முகமெல்லாம் வாட்டமாக இருக்கு. 4 நாளாக வீட்டில் ஒரே விருந்து. தன்னால் எனக்கு முகம் சலிச்சு போச்சு, எனக்கு உடல் சலிச்சு போச்சு, தளர்ந்தேன். ஆனால் இத்தனை 84 லட்சம் தாய் வயிற்றுலையும் பிறந்து வந்திருக்குமே, அப்போ நமக்கு தளர்வு வர வேண்டாமா? எத்தனை தாய் வயிற்றுல பிறந்திருக்கோம். மீண்டும் இந்த வினைக்கு ஈடான ஒரு உணர்ச்சி சிதறலுக்கு தானே ஆளாக்கிட்டு இருக்கோம். அது நாமளே ஒரு குழி தோண்டி தானே நம்மளுடைய விதையை விதைச்சிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு குழியா தோண்டி தானே நம்மளுடைய விதையை போடுதோம். தளர்ந்தேன் அடி. 84 லட்சம் யோனி பேதங்கள்லையும் நான் பிறந்துட்டேன்ப்பா, தளர்ந்தேன். ஆனா போன பிறவில நான் இவ்வளவு அருள் அனுபவத்தை அனுபவிச்ச பிறகும் நான் மீண்டும் பிறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா. தளர்ந்தேன் அடியேன். நான் வந்து தளர்ந்துட்டேன். சடையா நீ தானே சடையவனே, நீ கங்கா முடியை சூடி இருக்கிற சடையவனே, நீ உன் தலையில வந்து கங்கை இருக்குது, வியன் கங்கையை வச்சிருக்கிற. எனக்கும் அந்த அருளார் அமுதை பொலிவை தந்தேன்னா அந்த வான் மண்டலத்தில் உண்டான எல்லா அனுபவஸ்தானங்களையும் என்னை அனுபவிக்க செய்து என் உடல் குற்றங்கள் நீங்குவதற்கான வியனமுதை நீ எனக்குள்ள புகுந்துட்டேனா சடையவனே, அது என்னுடைய முதுகுத்தண்டு வழியாக எல்லா பக்கமும் பரவி என்னுடைய ஊனின் குற்றங்கள் எல்லாத்தையும் அதை நீக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு மட்டும்தானே உண்டு. வேற எத்தனை ஆசிரியர் வந்து அடி கொண்டு தடி கொண்டு எதை அடிச்சு சொன்னானாலும் இந்த ஊன் குற்றம் நீங்க போறதில்லை. அந்த நேரத்துக்கு வேணா தப்பு செய்யாம இருக்கலாம் நம்ம, அல்லது அந்த நேரத்துக்கு வேணா அவர் சொல்றாரேன்னு நம்ம எதுவும் கேட்காது இருக்கலாம். ஆனா இந்த ஊன் சார்ந்த குற்றங்கள் பிறவியாக தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. நம்ம செய்ததே செய்துக்கிட்டு இருக்கோம், பேசுறதே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதுல இருந்து நம்ம வெளியே வரவே இல்லை. தளர்ந்தேன் அடியேன், நான் தளர்ந்தேனப்பா. நீ என்ன பண்ணன, எம்பிரான் என்னை தாங்கி கொள்ள, நீ தானே என்னுடைய தலைவன், நீ என்னை தாங்கி பிடிக்கணும். ஒரு நீண்ட பயணத்துல ஒருத்தர் சுமை கொண்டுட்டு வரான்னு வச்சுக்கோ, அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் தானே. ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வரான், தளர்ந்தேன் எம்பிரான், இந்த தோல் கொடுத்து கொண்டாப்பா, கொஞ்ச நேரம் இந்த இதுல வந்து சுமை தாங்கி ஒன்று இருக்கு, கொஞ்சம் இறக்கி வை, கொஞ்ச நேரம் இருந்து களைப்பாரு, ஒரு 2 டம்ளர் நீர்மோர் குடி, 2 டம்ளர் தண்ணி குடி அப்படின்னு சொல்லி எனக்கு யாராவது சொல்லணும் தானே. தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே, என்னுடைய சுமையை நீ ஏற்றுக்கிட்டு இத்தனை பிறவில பிறந்திருக்கிறேன்ல, செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து நிற்கிறேனா, என்னை தாங்கி கொள்ளே, இந்த பிறவியோடு எனக்கு விடுதலை வாங்கி தந்துறேன், இன்னொருக்க என்னை வந்து அன்னை வயிற்றில் அடைக்காம நீ என்னை பாதுகாத்துக்கோய அப்படி சொல்ற பாருங்க. என்னை தாங்கி கொள்ளே சடையவனே, தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கி கொள்ளே, என்னை நீ தாங்கி எனக்கு நீ அருள் அனுபவம் அளிக்க மாட்டியா சடையவனே, உன்னை நீ தானே கங்கையை தலையில் சுமந்திருக்கிற,
நீ தானே வியன்கங்கையை தலையில் வைத்திருக்கிற, நீ தானே வான் அமுதுங்கக்கூடிய தலையில் வச்சிருக்கிற. உனக்கு வானதி, அந்த கங்கைக்கு பேர் வான் நதி அப்படின்னு பேர். வான் நதியாக அந்த நதி உனக்குள்ளதானே புகுந்து அதை எனக்கும் அருள் அனுபவமாக நல்கி அந்த வான் நதியை நானும் உண்டு கழித்து இளைப்பாரி அந்த அருள் அமுதத்தை பருகி இளைப்பாறணும்னா நீ சடையவனே என்னை தாங்கிக் கொள்ளே. அந்த தாங்குறது இப்படி மாதிரி இருக்கும். எனக்கு இளைப்பாறும் வகை கிடைக்கும், கொடையிலே இளைப்பாரிக்கொள்ள வகை கிடைத்த குளிர் தருவாக நீ தரும் வான் அமுது எனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. கருணை, நீ என்னுடைய உடல்நிலை எந்த வெப்பமானியில் உருக்கம் தரும். இப்போ நீங்க ஒரு பொருள் பக்கத்துல ஐஸ் கட்டிய ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வைக்கிறீங்க, குளிர்சாதன பெட்டில இருந்து ஐஸை வெளியே எடுத்து வச்சிட்டீங்கன்னா அதுக்கு நல்ல ரொம்ப கைதேர்ந்த சமையல் தெரிஞ்சவங்களோ கைதேர்ந்த குடும்ப பெண்களோ ஒரு டம்ளர் ஐஸ் கட்டியை வெளியே எடுத்து வச்சா 3 நிமிஷத்துக்குள்ள அந்த ஐஸ் உருக்குறியும். 5 நிமிஷத்துக்குள்ள அந்த பாத்திரத்தினுடைய கனத்த தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த ஐஸ் எவ்வளோ நேரத்தில் உருகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ கத்துக்குட்டிகள் சமையல் பண்ணால் அதில் கேஸ் நிறைய வீணாகும், எரிவாயு சேமிக்க தெரியாது. அதே இது எக்ஸ்பர்ட்டு சமையல் பண்ணுனா இவங்க இதில் வைக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் அந்த ஃப்ளேம் அந்த அடிப்பகுதிக்கு எவ்வளவு வெப்பம் தேவையோ அதை மட்டும்தான் வைப்பாங்க. அடிப்பகுதியை விட்டு விலகி போகிற வெப்பங்களை அந்த பாத்திரத்தில் சேராது. ஆணை தீ போட்டானாலும் பானை தீ தான் உரைக்கும்னு ஒரு பழமொழி. நிறைய தீய நெருப்பு வச்சிட்டிங்கன்னா கூட அது பானை அளவு தான். இந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு வெப்பத்தை செலுத்தினால் இந்த குழந்தையினுடைய உடல் திசுக்கள் அந்த குற்றங்கள் களையக்கூடிய அளவிற்கு அவைகள்கிட்ட ஒரு மாறுதல் ஏற்படும். அவங்க என்ன விகிதாச்சாரத்தில் நாம் அந்த வெப்பநிலையை நாம் அந்த உடலுக்குள்ள செலுத்தினோம்னா அவைகள்கிட்ட என்னென்ன குற்றங்கள் மண்டி கிடக்குது, மலிந்து கிடக்குது, எந்த குற்றங்களும் அவைகள்கிட்ட காமமா, கோபமா, லோபமா, மோகமா, மதமா, மாத்சரியமா எல்லா குற்றங்களும் இருந்தானாலும் சில உயர தூக்கி இருக்கும், சில படிந்து இருக்கும். சில உயிர்கள்ட்ட சில குற்றங்கள் மேல் நோக்கி இருக்கும், சில குற்றங்கள் படிந்து நிற்கும். இந்த உயிருக்கு எந்த குற்றங்கள் மேல் நோக்கி இருக்குது, அது எந்த வெப்பநிலையில் அந்த உயிரினுடைய குற்றத்தை நாம் உருக்கலாம், பணி கொள்ளலாம், அது இழைச்சி போக செய்யலாம் அப்படின்னு ஒரு இறைவன் தாயாக இருந்து அந்த உயிரினுடைய குற்றங்களுடைய தன்மையை அலசி ஆராய்ந்து அப்போ இந்த குழந்தைக்கு இந்த வெப்பநிலையில் நாம் பக்குவம் செய்தால் இந்த குழந்தை இந்த நிறைநிலை அனுபவத்தை பெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைக்கு அந்த அந்த இதை அளிக்கிறார் பாருங்க, யோக பயிற்சி அளிக்கிறார் பாருங்க. அதை சொல்றாரு, கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே. எம்பெருமான் என்னை கருணையினால் கலந்து ஆண்டு கொண்டான், விடையேறும் பெருமாள் தர்மத்தின் தலைவனாக இருந்து என்னை ஏன்று கொண்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கருணையினால் கலந்து ஆண்டுதல்னா என்னன்னா, கலத்தலுக்கு முதலே சொன்ன ஒரு அவியல் தயாரிப்பதற்கு எந்த விகிதாச்சாரத்தில் நாம் கலவையை செய்ய வேண்டும்னு சொன்னேன். அப்போ சாதாரண ஒரு உலகியல் பொருள் ஒரு நாவுக்கு சுவை தரக்கூடியதே எப்படி இருந்ததுன்னா, நம்ம உடல் கடந்த ஒரு பயணத்திற்கான ஒரு தயாரிப்பை நம்ம தயாரிப்பதற்கு நாம் எந்த அளவுக்கு நம்மளை தயாரிச்சுக்கிடணும், நம்மளுடைய உடல் கடந்த ஒரு அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு எந்த அளவு வெப்பம் தேவைப்படும், அந்த வெப்பத்தை தரக்கூடியவன் இறைவன், அந்த வெப்பத்தை செலுத்தி நம்மை பக்குவம் செய்யக்கூடியவன் இறைவன். அதை சொல்றாரு, கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடிதி கண்டாய். எதப்பா நான் உத்தரகோசம் அங்கே வரைக்கும் வந்துட்டு மீண்டும் மீண்டும் கீழே இறங்கிக்கிட்டே இருக்கேன். பல பிறவிகள் இப்படி கீழே இறங்கினதுனால தான் எனக்கு இந்த பிறவி வந்துருச்சு, நல்லா தெரியும். இனிமேலும் விடையவனே என்னை விட்டிடிதி கண்டாய். இப்போ விடுதி அப்படின்னா தங்கும் இடம்னு பேர், இப்படிதானே விடுதினா தங்கும் இடம்னு பேர். அப்போ உத்தரகோசம் அங்கே இங்கக்கூடிய தங்கும் இடத்தில் போய் நான் சேர்ந்த பிறகும் கூட விட்டிடுதி, அதை விட்டு இறங்கும் தன்மை உண்டு. அப்போ அந்த விடுதியில் போய் நின்ற பிறகும் விட்டு விடுவதற்கான வாய்ப்புகள் ஏராளமா இருக்கு. அதனால 37 இடத்தில் விடுதி கண்டாய். நான் இவ்வளவு உயரத்துக்கு போன பிறகும், நான் அந்த விடுதியில் தங்கின பிறகும் 37 இடத்தில் அந்த விடுதியை குறித்து பல பிறவிகளாக அந்த விடுதியில் தங்கி வந்தவர் 13 பாடல்கள்ல விட்டிடுதி கண்டாய். நான் அந்த விடுதி வரை வந்த என்னை விட்டு விடாதே, அது வரைக்கும் வந்துட்டேன்ப்பா, அதுக்கப்புறம் என்னை விட்டுறாத. ஏன்னா விட்டதுனாலதான் நான் மீண்டும் பிறந்திருக்கிறேன். அப்போ எங்கேயோ ஒரு பொய்த்துகள் என்கிட்ட ஒளிஞ்சிருந்ததுனாலதான் நான் பிறந்திருக்கிறேன். அதனால இப்ப நான் தளர்ந்தேன், இனி பிறக்கிறதுக்கு என்கிட்ட வலிமை இல்லை.
தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே. நீதான சடையவன், நீதான விடையவன், நீதான விரல் வேங்கையின் தோல் உடையவன், நீ ஆற்றல் மிக்கவன். வேங்கை வேங்கைங்கிறது புலி. வேங்கை தான் தேவையில்லாத போது கூட, தனக்கு தேவையில்லைனா கூட ஒரு புலி தன் உணவுக்காக வேண்டி, இறைச்சிக்காக வேண்டி ஒரு உயிரை அடிச்சு கொண்டுரும். ஆனால் அதுக்கு வயிறு நிரம்பி இருக்கும். ஆசை காரணமாக அதை கொஞ்சம் ருசி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடும். 15 நாள் ஆனாலும் 20 நாள் ஆனாலும் பசி எடுக்காம சிங்கம் ஒரு உயிரை தொடாது. ஆனால் புலி இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருக்கும், ஒரு பொருளை பார்த்தோன்னே ஆசை. என்னுடைய புலன்களும் பொறிகளும் எதை பார்த்தானாலும் பல பல பிறவிகளாக நான் உன்னை பிரிஞ்சிருக்கேன். அந்த ஏக்கத்துல நான் உருகி ஓடா போயிருக்க வேண்டாமா? பல பிறவிகளாக அதை பிரிஞ்சு இருக்கக்கூடிய நான் இப்பவும் விரல் வேங்கையின் தோல் உடையவனே. அந்த விரல் வேங்கையை நீ உரிச்சு என்னப்பா பிரயோஜனம்? எங்கிட்ட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு வேங்கை புலி. அந்த புலியை நீ உரிச்சு எடுத்து உனக்கு உரிமையாக ஆக்கி கொள்ள வேண்டும். எனக்குள்ள மறைஞ்சு கிடக்கக்கூடிய அந்த அந்த பேராசை, என் புலன்களும் பொறிகளும் பல பிறவிகளாக அனுபவித்து வந்த, என்னுடைய புலன்களும் பொறிகளும் பல பிறவிகளாக அனுபவித்து வந்த அந்த இச்சை நுகர்வு இச்சைகளை தவிர்த்து நீ என் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வேங்கை புலியினுடைய குணத்தை உரித்து நீ உடுத்தி கொண்டு என்னை விடுதலை செய்து விடு. நான் பல பிறவிக்கு வித்துட்டதுக்கு காரணம் விரல் வேங்கை எனக்குள்ள இருந்து. நான் ஒரு வீடு வச்சிருக்கிறேன், இன்னொரு வீட்டுக்கு ஆசைப்படுறேன். ரெண்டு கம்மல் வச்சிருக்கேன், இன்னும் 4 கம்மல் இருந்தா பரவாயில்லையான்னு நினைக்கிறேன். நான் 4 புடவை வச்சிருக்கேன், இன்னும் 4 புடவை இருந்தா பரவாயில்லையான்னு நினைக்கிறேன். இப்படி நான் எனக்குள்ளேயே அந்த பேராசை இருந்து என்னை மீண்டும் மீண்டும் கீழ்நோக்கி இழுத்து வந்துகிட்டே இருக்கு. அதை நீ உரிச்சு நீ எடுத்துக்கிட்டேனா எனக்கு இந்த பேராசை வராது. அதனால விரல் வேங்கையின் தோல் உடையவனே, நீ அந்த எங்கேயோ ஒரு காட்டுல உள்ள வேங்கை புலியை நீ கொன்ன, தார்காவனத்து முனிவர்கள் ஏறிய புலியை கொன்னேங்கிறது உனக்கு பெருமை சேர்க்கக்கூடியது இல்லை. எங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த புலி குணமான, பேராசை குணமான, பிற பொருளை நச்சிக்கக்கூடிய குணமான இதை நீ உரிச்சு உங்ககிட்ட வச்சுக்கிட்டேன்னா தான் உனக்கு பெருமை. அதனால தளர்ந்தேன் நான் எம்பிரான், நீ உன்னை இரண்ட நாயகனே ஆளாக உடைய நான் தளர்ந்தா அது உனக்கு தானே இழுக்கு. தளர்ந்தேன் எம்பிரான், என்னுடைய பேரண்ட நாயகனாகிய தலைவனை அடைந்தும் நான் தளர்ச்சி விடக்கூடாது, என்னை தாங்கிக் கொள்ளே. சுமை தூக்கி கொண்டு வரவன் ஒருத்தன் சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடுற மாதிரி நான் என் பல பிறவிகளாக தூக்கி வந்த சுமையை உன்னுடைய பாதமலர் அனுபவங்கக்கூடிய அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு இதை இறக்கி வைக்க இந்த பிறவியை நீக்குவதற்கு நான் விரும்புகின்றேன், எனக்கு இதை செய்ய அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கடையவனேனே கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனே விட்டிடிவி கண்டாய், விரல் வேங்கையின் தோல் உடையவனே மண்ணு முத்திர கோச மங்கைக்கு அரசே, சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்.